இந்த மனுஷன் வேற இன்னும் காணும். குழந்தைகளெல்லாம் ஸ்கூலுக்கு வேற அனுப்பணும், சாப்பாடு வேற செய்யணும். என்னதான் பண்றது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. தூங்கிட்டே இருந்தா இப்படிதான் என்னதான் பண்றது. வாழ்க்கையில் பெண்கள் வேலை பண்ணி பண்ணி சலிச்சு போச்சு. ஸ்கூலுக்கு தான் ரெடி பண்ண வேண்டிய ஏங்க சீக்கிரம் வந்து அந்த குழந்தைகள் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். நீ ஏங்க இப்படி பண்ண? நீங்க ரெடியாகி வந்துட்டீங்களா? குழந்தைகள் எப்படி ஸ்கூலுக்கு நான் ரெடி பண்றது? ஆபீஸ் வேற நேராச்சு வேலைக்கு என்னமா பண்றது? இப்ப நீ ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டுரு. இது நல்லா இருக்கு பாரு. நானே ஓயாலும் உழைச்சு கொட்ட வேண்டியது. சரி இப்ப என்ன புள்ளி ரெடி பண்ண வேண்டாம். இப்ப டைம் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு ரெடி பண்றது. சத்தம் போட இதே வேலையை போச்சு பொண்ணு சத்தம் போடுறது. அது புடிச்சாங்கம்மா. சரி ரெடி பண்ணிங்க. குக்கர்ல எடுத்து வைங்க. குளிச்சாங்க ரெடி ஆயிட்டாங்க. ஐயா ரெடி பண்ணிட்டாங்க. குக்கர் எடுத்து வைங்க. சரி நான் வந்து கொஞ்சம் அப்பளம் போட்டுறேன். நான் என்ன பொரிக்கிறியா? அப்பளம் கொஞ்சம் போட்டு சாப்பாடு நேரம் டைம் ஆயிடுச்சு பாரு. மலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சத்தம் போடாத. மனுஷி தானே. சரி கொஞ்சம் மாதிரி எனக்கும் கொஞ்சம் கொடுங்க. சரி காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். சரி ஓயாலும் நானும் துணிமணி துவைச்சு இது பண்ணி சாப்பாடு செஞ்சு குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு எத்தனை தான் பண்றது சொல்லுங்க. எனக்கு டைம் ஆச்சு. நான் போயிடும் 8 மணிக்குள்ள போயிடும். என்ன பண்றது? நீங்களும் கொஞ்சம் பெண்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. பெண்கள் கஷ்டப்படுவோம். சரிம்மா சொல்லுங்க பாப்போம். ஓ சத்தமா நானும் என்ன உடம்பே எனக்கு கை கால வலி. சரி சத்தம் லேட் ஆச்சு. நீ பாத்துட்டு லேட் ஆகுது இல்ல மழை செய்ய. குக்கர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ஆயிடுச்சா? சாப்பாடு ஆயிடுச்சு எடுத்து வச்சு சாப்பிடணுமா? குக்கர் செஞ்சுமா எடுத்து வச்சேன். குக்கர் எடுத்து வைக்கிறேன். குக்கர் சாப்பாடு சீக்கிரம் குழந்தைங்களுக்கு தட்டமெல்லாம் எடுத்து தண்ணி எடுத்து வை. ஒத்துமையா இருந்து வேலை பண்ணாதான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து டம்ளர் எடுத்து வைக்கிறேன். சாம்பார் எடுத்து வைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனையும் நீ சத்தம் போடாத. நல்லா எடுத்து வச்சிருக்க கம்மல் சும்மா சத்தம் போட்டே இருக்காது. சரி 2 பேரும் ஒத்துமையா செஞ்சாதான் செய்ய முடியும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். எடுத்து வைங்க. அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்? நீ வா ஏதோ பண்ணு. சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்காது. தட்டை எடுத்துட்டு வா. சாப்பாடு போய் எடுத்துட்டு வா.